ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் அவன் இல்லாமல் வீட்லேயே நம்ம எப்படி தந்தூரி சிக்கன் ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஃப்ரை பண்ணல தாங்க செய்ய போகிறேன். இதை வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ஸ் அந்த ஃப்ளேவரை நீங்கள் எப்படி அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் சேர்க்கணும் அப்படிங்கிறதையும் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் நான் சின்ன டிப்ஸோடு உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். தந்தூரி சிக்கன் பண்ணுறதுக்கு நம்ம சில மசாலா பொருள் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கனில் ஊற வைக்க போகிறோம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. தண்ணியாட்ட வேண்டாம், கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா மசாலா உங்களுக்கு திக் பேஸ்ட்டாக இருக்கும், அதுங்காட்டி தான். அப்புறமா இதோட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 டீஸ்பூன் சேர்க்குறேன். கூடவே 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறமா இதோட 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் கலருக்காக சேர்த்துருக்கேன். இது இல்லைனாலும் பரவாயில்ல. கூடவே டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு ட்ரை மெத்தி லீவ்ஸ், காஞ்ச வெந்தயக்கீரையோட இலை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த மாதிரி மசாலா போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் 1/2 கிலோ சிக்கனுக்கான அளவை நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுறலாம். 1/2 லெமனோட ஜூஸ் நமக்கு தேவைப்படும், இது சரியாக இருக்கும் புளிப்பு. கூடவே 1 டீஸ்பூன் மட்டும் கார்ன்ஃப்ளவர், 1/2 கிலோ சிக்கனுக்கு நான் சேர்த்ததில் 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்தா போதும், எக்ஸ்ட்ரா சேர்த்த வேண்டாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில், இது ரெண்டுமே வந்து அடுத்ததாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் சொன்ன அந்த ஆயில் கார்ன்ஃப்ளவர் ரெண்டுமே அந்த சிக்கனில் மசாலா நல்லா ஒட்டி பிடிக்கிறதுக்காக சேர்க்குறோம். எனக்கு உப்பு கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்குது, அதனால் நான் மறுபடியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் பீசஸை நம்ம சேர்த்துடலாம். நான் 3 லெக் பீஸ் எடுத்துருக்கிறேன். எந்த பீஸ் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் 3மே லெக் பீஸாக வாங்கிட்டு வந்தனால அதை வச்சு நான் செய்ய போகிறேன். இந்த மசாலா நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மசாலா. நான் சொன்ன இந்த டைப்லேயே நீங்கள் செய்யுங்க, கரெக்டாக வரும். நல்லா உள்ளே போகிற மாதிரி மசாலா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஓவர் நைட் இதை ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம், வெளியேயும் வைக்க வேண்டாம், ஃப்ரீசரில் வச்சுருங்க. இதுக்கு வந்து லிட் இல்லாதனால நான் கிளிங் ஃபிலிம் போட்டு இதை கவர் பண்ணி ஃப்ரீசரில் ஒரு 8 மணி நேரம் வைக்க போகிறேன். காலையில் நம்ம எடுத்து இதை பொரிக்கலாம். அவ்வளோதாங்க, இப்போ இது ரெடியாக இருக்குது. நம்ம ஃப்ரீசரில் வச்சுட்டு வந்துடலாம். நல்லா டைட்டாக கவர் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃப்ரீசர்லேருந்து நான் வெளியே எடுத்துட்டேன். ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடியே எடுத்துட்டேன், அதனால் உங்களுக்கு பார்த்தா அப்படி இருக்குது. இப்போது ஃப்ரை பேனில் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் போட்டுக்கலாம். ஆயில் சூடானதும் உடனேவே நம்ம லெக் பீஸ் எல்லாத்தையுமே ஒன்றா எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு இதை ஒரு மூடி போட்டுடலாம். ஒரு சைடு வந்து ஃபஸ்ட்டு குக் ஆகட்டும், அப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ஒரு 7 நிமிஷம் ஆயிருக்கு, பார்க்கலாம். ஒரு சைடு வந்து லைட்டாக ப்ரௌன் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போ அப்படியே திருப்பி போடணும். ஒரே டைமில் மூடி வச்சுட்டேவும் இருக்கக்கூடாது. அப்பப்போ திருப்பி போட்டு நம்ம நல்லா சிக்கன் வேகிற அளவுக்கு இதை வேக வச்சு எடுக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா திருப்பி போட்டு சூப்பராக நம்மளோட சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆனால் இதுக்கு வந்து அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக சார்கோல் எடுத்துருக்கேன், கறி. அதை வந்து ஒரு அடுப்பில் சூடு பண்ணிவிட்டு அதை உள்ளே சேர்த்துட்டு அதுலேயே கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கிறேன். அதிலிருந்து வர்ற ஃப்ளேவர் வந்து இந்த தந்தூரிக்கு நல்ல ஒரு ஸ்மோக்கியாக இருக்கும். ரெஸ்டாரண்ட்டில் அப்படி பண்ணுவாங்க, அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இதை மூடி போட்டுட்டு அந்த புகை குறையிறது வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும். எனக்கு வந்து ஒரு 7 நிமிஷம் நான் அப்படியே வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், இன்னுமே சூப்பராக நம்மளோட தந்தூரி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோ சாஃப்டாக நல்ல டேஸ்ட்டாக உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்தது. ஸோ உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும், நம்ம அதிக அமௌண்ட் ஆஃப் ஆயில் போட்டு செய்கிற சிக்கன் ஃப்ரையை விட இந்த மாதிரி செய்கிற தந்தூரி சிக்கனோட ஃப்ளேவர் வந்து தனிதாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மஸ்ட் ட்ரை திஸ் ரெசிபி அப்படின்னு நான் சொல்லுவேன். இல்லையா
எல்லாத்துக்குமே லெக் பீஸ் வந்து சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா? கிரேவியை விட இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும் மசாலாவோட. ஸோ இது என்னோடய ஃபேவரெட்டும் கூட, ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. இப்போ இது எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? பாருங்களேன், தொட்டோடனே அப்படியே பிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வெந்திருக்கு. அதே மாதிரி நம்ம தயிர் சேர்த்து ஃபுல்லாக 8 hours ஊற வச்சனால எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, பஞ்சு மாதிரி. ஸோ இதே போல் சிக்கன் தந்தூரியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு. அதில் ஏதாவது நெகட்டிவ்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள், பாசிட்டிவ் இருந்தாலும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது கீழே சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெட் கலர் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பெல் சிம்பிள் வரும், அதில் ஆல் அப்படிங்கிறத மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடனே ஒரு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். என்னோட சேனல்லேருந்து வர எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட பெரிய சப்போர்ட்டுக்கு நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.